எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் டிக்கெட் வந்துருச்சு. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஸ்கூல் பிரின்ஸிபல் எல்லா ஸ்கூலோட பிரின்ஸிபலுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்கூலுக்கும். அவங்க போயிட்டு geapp.tnschools.government.in இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட ஆல் டிக்கெட் ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிரும். உங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாருக்குமே வந்துருச்சு. உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ரிஜிஸ்டர் நம்பர்லாம் உங்கள் எல்லாருக்குமே வந்துருச்சு. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ரொம்ப லிமிட்டடான டேஸ் தான் இருக்குது. அதுவும் 5th மந்தில் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு படிக்க விடாமல் தடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5th மந்தில் உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும், அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணால் தான் உங்களால் மார்க் வாங்க முடியும், படிக்க முடியுன்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்னும் கூடிய சீக்கிரம் ரிஜிஸ்டர் நம்பர் கிடச்சிரும். உங்களுக்கும் டேஸ் கம்மியாக தான் இருக்குது. நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போவே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களால் பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸில் நடந்த 10 பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் கேட்ட எல்லா கொஷின்ஸையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கோம். 10 கொஷின் பேப்பர் அப்படின்னும் போது பார்த்துக்கோங்க. அதில் இருக்க எல்லா கொஷின்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே இப்போ வரப்போகிற பப்ளிக்கை உங்களால் சூப்பராக பண்ண முடியும். அந்த பப்ளிக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே தரவு பண்ணால் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது. அதை மட்டுமே நல்லா தரவு பண்ணாலே சூப்பரான மார்க் எடுக்கலாம். அதுக்கு PDF நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா அந்த மெட்டீரியல் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறோம். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். லாஸ்ட் 10 இயர் கொஸ்டின் பேப்பர்னு சொன்னால, லாஸ்ட் 10 இயர்னா மீனிங் என்னன்னா 5 வருஷம் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் நியூ புக் போட்டு நடந்திருக்கு. அந்த 5 இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ், அந்த 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. நார்மலாக நீங்கள் மார்ச்சில் எழுதுகிற எக்ஸாம் ஒன்று இருக்குது. நார்மலாக ஃபஸ்ட்டு எழுதுகிற எக்ஸாம் அப்படின்றது மார்ச்சில் நடக்கும். யாருன்னா ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடக்கிற எக்ஸாம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அது ஜூனில் நடக்கும். இது எல்லாமே மொத்தமாக கலெக்ட் பண்ணால் 10 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது பப்ளிக் எக்ஸாமில். அந்த 10 கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து லெசன் வைஸ் ஃபில்டர் பண்ணி ரிப்பீட்டான கொஷின்ஸ்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு புக் பேக்கில் எங்கெல்லாம் வந்திருக்கோ அந்த கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி புக் பேக்கு புக் இன்சைட்னு சொல்லிட்டு லெசன் வைஸ் ஆர்டராக போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெட்டீரியல் இருக்க கொஷின்ஸ் ஒன்று கூட தெரியலன்ற மாதிரி நீங்கள் சொல்லவே கூடாது. அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டாக அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா 10 கொஷின் பேப்பர்னும் போது மோஸ்ட்டாக உங்கள் புக்கு எல்லாமே அதில் கவர் ஆகிடும். அந்த கொஷின்ஸ்லாம் எதனா தெரியல அப்படின்னா கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடுங்க. அதெல்லாம் ரிப்பீட்டாக சான்சஸ் இருக்குது. அதை மட்டுமே படிச்சிங்கனாலே சூப்பர் மார்க் எடுக்கலாம். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸு சோஷியல் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ் குரூப் 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. காமர்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இது ரெடியாக இருக்குது. இந்த சப்ஜெக்ட் தான் நம்மகிட்ட மெட்டீரியல் இப்போ ரெடியாக இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த மெட்டீரியல் வேணும், பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், அது எல்லாமே தரவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மெட்டீரியல் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் தரவு பண்ணாலே உங்களால் ரொம்ப சூப்பராக மார்க் எடுக்க முடியும். கண்டிப்பாக சூப்பராக அந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ முன்னாடியே நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி ஆக்சுவலாக மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேட்டோம். நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க மெட்டீரியல். அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம BB அகாடமி மெட்டீரியலும் ரெடியாக தான் இருக்குது. நம்ம BB அகாடமி மெட்டீரியல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 90+ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க, 95+ சென்டம் அதெல்லாம் எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மெட்டீரியல் நம்மகிட்ட ஒன்று இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ கேட்டு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம சேனலில் பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோஸாக போட்டிருக்கோம். ஒரு சில பேர் எனக்கு கால் பண்ணி நோட்ஸ் வாங்கும்போது சில பேர்லாம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோ அதுக்கப்புறம் பார்த்துட்டதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களும் நிறைய பேர் அந்த வீடியோலாம் பார்த்துக்க மாட்டீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருந்தோம். நீங்கள் அதெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த வீடியோலாம் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் தெரியாத 1 மார்க்ஸ் வந்துருச்சுன்னா அந்த 1 மார்க்ஸ் எப்படி நம்ம கரெக்டாக எழுதுறதுன்ற மாதிரி ஐடியா கொடுத்துருக்கோம். தெரியாத 2 மார்க்ஸ் வந்திருந்தாலும் அதுக்கு எப்படி மார்க் வாங்குறது அந்த மாதிரி ஐடியா கொடுத்துருந்தோம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் ஆளுக்குள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லாஸ்ட்டு 15 மினிட்ஸ்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ இருக்குது. ஆக்சுவலி இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பிப்ரவரி மந்தில் உங்களுக்கு படிக்க விடாமல் தடுக்க என்னென்னலாம் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதெல்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் பிப்ரவரி மந்தில் வரப்போகுது, 5th மந்தில் வரப்போகுது உங்களுக்கு தெரியும். அப்போ தான் இந்த டேஸ் எவ்வளோ தான் இருக்குது, நம்ம எப்போ எப்படி படித்தா கவர் பண்ண முடியும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி எல்லா கொஸ்டினும் நீங்கள் படிச்சிட்டா கூட பப்ளிக் எக்ஸாமில் டைம் பத்தலன்னு சொல்லி விட்டு வருவீங்க. டைம் மேனேஜ் பண்ணி எப்படி உங்களால் எல்லா கொஸ்டினும் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி
எப்படி எல்லா கொஸ்டின்ஸை கவர் பண்ணுறது, ஸ்பீடாக எழுதுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் போகிறது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய வீடியோஸாக தான் இருக்கும். அதனால் எல்லா வீடியோவும் ஒரு வாட்டி பார்த்துட்டு பப்ளிக் எக்ஸாம் போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கனாலே பப்ளிக் எக்ஸாம் பற்றி ஓவரால் ஐடியா எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோஸும் ஒரு வாட்டி பாருங்கள். இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். நம்மளோட மெட்டீரியல் பிபி அகாடமி மெட்டீரியலை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடலான்னு இருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். நம்ம மெட்டீரியலை பற்றி கிளியராக உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ காஸ்ட்டு, எப்படி வாங்கணும், எந்த நம்பருக்கு நீங்கள் காசு அனுப்பணும், எப்படி உங்களுக்கு மெட்டீரியல் நாங்கள் கொடுப்போம், எவ்வளோ ரூபாய் ஒரு மெட்டீரியலுக்கான காஸ்ட் எவ்வளோ, எல்லாமே உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம். நம்ம மெட்டீரியல் பிபி அகாடமி மெட்டீரியல் 90+, 95+ சென்டம் அந்த மாதிரி எடுக்க கேட்டகரிக்கான மெட்டீரியல் என்னன்னு சொல்லியிருக்கு. அது வேணும்னா கூட கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மெட்டீரியல்லாம் காஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட்டு தான். ஏன் உங்களுக்கு காசு வச்சு கொடுக்குறோன்னா, நம்மளுக்கு அது செலவானது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவாச்சு. நிறைய இயர்ஸோட ஹார்ட் ஒர்க்கை வச்சு தான், கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் 4 இயர்ஸோட ஹார்ட் ஒர்க்கை வச்சு தான் அந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு இந்த இயர் ரிலீஸ் பண்ணுறோம். நம்ம அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இத்தனை வருஷமாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ தான் வெளியே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியலை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட பிபி அகாடமியோட மெட்டீரியலை பற்றி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத. ஆல் தி பெஸ்ட்.